ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைய நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும்னு வாழ்த்துக்களோட இந்த வீடியோ தொடங்குறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி சென்டருக்கு தான் வந்திருக்கிறோம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் சிறுவாணி மெயின் ரோடில் லொக்கேட் ஆயிருக்கு. மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு தென்னந்தோப்புக்கு மத்தியில் நல்ல ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னங்கிறது பார்க்கலாம். உள்ளே போனே வந்து ஃபார்மில் சைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கையில் ஒரு பேண்டை கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் இன்றைக்கி வரீங்க அப்படின்னா முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு தான் வரணும். நாங்கள் வந்து ஒரு டீம் பில்டிங் ஆக்டிவிட்டிக்காக எங்களோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் எல்லாருமே வந்திருந்தோம். மொபைல் எல்லாமே வாங்கி வச்சுட்டு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸும் வேணாம், இன்றைக்கி ஃபுல் டே நம்ம எல்லாருமே டீமில் எங்கேஜிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு கேம்ஸ் எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து மியூசிக்கல் சேர் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர்ஸ் எல்லாம் போட்டு சேருக்கு பதிலாக இந்த டயருக்குள்ளே நிற்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு கேம் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இந்த மாதிரி பார்த்ததில்ல. இது வந்து எல்லாரோட டீம் கோஆர்டினேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி, லைக் ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்தா தான் இன்னொருத்தர் அங்கே இழுத்து, ஸோ அதை 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக அதை தூக்கணும். இந்த எல்லா டீமையும் அரேஞ்ச் பண்ணி நேராக டாப்பாக ஸ்டாக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், நிறைய ஃபன்னாகவும் இருந்தது. ஸோ ஒவ்வொன்றா காமிக்கிறேன், எப்படி நீங்களும் பாருங்கள் லைவாக. கீழே இருக்கலாம். கொஞ்சம் விட்டுட்டு ஹாஃப் மட்டும் வைங்க போகுது. ஏன்னா இதுக்கு மேல நம்ம எதுவும் வைக்க போறோம் அப்படி வைங்க. ஓகே ஓகே. இல்ல இன்னும் விடல, தூக்காதீங்க, யாரும் தூக்கிராதீங்க. இல்ல 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 தூக்காதீங்க. அப்படியே ஸ்லோ 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 கொஞ்சம் கீழ ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. இந்த பக்கம் உமா சைடு. பேலன்ஸ் பண்ணி கிட்ட 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 அட ஒட்டிங்க. ஓகே ஓகே ஓகே. மேல மேல ஓடாதீங்க. லேண்டிங்கா போறோம். ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. டப்பா கிட்ட போங்க. ஒட்டி வைங்க. ரெடி 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 ரெடி. டப்பா கிட்ட. கொஞ்சம் பின்னாடி வரணும். ஐயோ. ராஜி. ஓகே ராஜி. மெதுவா எடுங்க. ஓகே. இந்த தடவை கண்டிப்பா நம்ம டிராப் பண்றோம். என்னன்னாலும் சரி. மேல மேல. ஒட்டிய போய் மேல போங்க. கையில வைக்குமா அம்மா. கை ரொம்ப முன்னாடி போங்க. ஸ்லோ. ரொம்ப நேரம் போங்க எல்லாரும். மேல தூக்கி. மெதுவா. பொசிஷனுக்கு வந்து கை கொஞ்சம் கை தள்ளி. மேல கை எடுங்க. அங்க மேல அப்படியே மேல போங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடுங்க. கிட்டத்தட்ட பாக்ஸ் கிட்ட. மெதுவா. தென் பிரேக் டைமில் நமக்கு சாப்பிட்றதுக்கு சுண்டலும் மின்ட் லைம் ஜூஸும் கொடுத்தாங்க. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு.
ஒவ்வொரு ஆக்டிவிட்டி முடியும் போது அந்த கோஆர்டினேட்டர் வந்து அந்த கேமில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு அந்த கேமில் வந்து நிறைய விஷயங்கள் டீமுக்கு தேவையானது வந்து கற்றுக்கிற மாதிரி இருந்தது, நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபன் கேமாக இருந்தது. வந்து ஒரு இமேஜினரி கேம். அதாவது ஒரு சினாரியோ இங்கே வந்து நீங்கள் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரணும். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். இந்த கயிறில் படாமல் எல்லாரும் வெளியில் வரணும். எப்படி வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்து இன்ட்ரெஸ்டிங்காக அது என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணோம். நீங்களே பாருங்கள். விட்டுருங்க ஒன்றாவது முடிஞ்சு நல்லா புடிச்சுக்கோங்க. அவ்வளோதான் அப்படியே கையை வச்சு நகர்ந்துவாங்க. அப்படியே மெதுவாக காலை மட்டும் எடுங்க. பர்ஃபெக்ட். ஒரு வழியாக பல எலக்ட்ரிக் ஷாக் வாங்கிட்டு நாங்கள் எல்லாருமே அந்த சைடுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேம் அதே மாதிரி இமேஜினரி கேமாக கொடுத்தாங்க. அது எப்படின்னா, நம்ம சின்ன வயசில் வந்து ஃப்ளோரிஸ் லாவான்னு விளையாண்டுருப்போம் பார்த்தீங்களா? கீழே நெருப்பு குழம்பு இருக்குன்னு சொல்லிட்டு கால் கீழே படாமே தாண்டி போகிறது, அந்த மாதிரி ஒரு கேம் தான் இது. இது வந்து ஒரு ஆசிட் ரிவர் வந்து நம்ம இங்கேருந்து 15 பேரும் அந்த பக்கம் கிராஸ் ஆகணும். அது வந்து கல்லில் தான் தாண்டி போகணும். வித் ஒரு 5 மூங்கில் குச்சி மாதிரி நமக்கு கொடுத்துருவாங்க. ஒரு தடவை குச்சி தரையில் பட்டுச்சுனாலும் அவுட்டு, நம்ம கால் கீழே வச்சிட்டாலும் அவுட். அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது வந்து மைண்டுக்கும் வேலை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நமக்கு பேலன்சிங் கற்றுக்கிற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது ஒரு 45 மினிட்ஸ் to 1 ஹவரில் நாங்கள் எல்லாருமே தாண்டி வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே வந்து நல்ல ஹார்னஸ் எல்லாம் கொடுத்து நமக்கு சேஃப்டி மெஷரோட கேம் ஆரம்பித்தாங்க. வாங்க விளையாடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் பண்ணுறது போகிறதுக்கு ஒரு சூறாவளி கிளம்பியது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 ஆக்டிவிட்டி இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக நல்லா இருந்தது. ஒவ்வொரு ஆக்டிவிட்டியில் போகும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா, மேலே வந்து இந்த ரோப்பில் வந்து நீங்கள் ஹார்னஸ் வந்து கிளிப் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து லூஸ் பண்ணிங்கன்னா திறந்துக்கும். அதே மாதிரி நீங்கள் மாட்டும்போது மறக்காமல் அதை வந்து திரும்பவும் டைட் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஒரு வேளை கிரவுண்டில் லோ லெவலில் தான் விளையாண்டாலுமே ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுக மாட்டோம். இதே மாதிரி இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு விளையாடுறதுக்கு வந்து இந்த இடம். இது இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சராக த்ரில்லிங்காக வேணும்னு எதிர்பார்த்தோம்னா இன்னும் மேலே ஹை ரோப்புன்னு சொல்லி இதே மாதிரி ஆக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமான ஹைட்டில் இருக்கும். ஸோ அதுவும் விளையாடலாம். ஸோ மொத்தத்தில் காலையிலேருந்து நம்ம ஃபுல் ஆக்டிவிட்டி பண்ணி பசியில் போய் சாப்பிட்றதுக்கு போனோம். சாப்பாடு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு உண்மையாலுமே சாப்பாடு வெஜ்ஜு தான் போட்டாங்க. பட் ஆனால் எல்லாமே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இந்த இடத்துக்கு நீங்கள் ஆக்டிவிட்டிக்காக வரீங்களா இல்லையோ, இந்த சாப்பாடு டேஸ்ட் பண்ணுறதுக்காக கூட தாராளமாக வரலாங்கிற அளவுக்கு சொல்லுவேன். 5க்கு 5 மார்க் கொடுப்பேன். அவ்வளோ பிடிச்சது ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே குழந்தைங்கள்லாம் நிறைய ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அங்கே சைடில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோப்பில் மேலே ஏறி கீழே இறங்குற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி. ஸ்டார்ட் ஆயிருக்கு போல. ஏதாவது சவுண்ட் எஃபெக்ட் கொடுங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவுட் பண்ணுங்க, எல்லாம் கத்துங்க. ஒரு சவுண்ட் விடுங்க. வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் வேறு என்ன கேம்ஸ் இருக்க போகுது, காலையிலேருந்து இவ்வளோ கேம்ஸ் விளையாண்டோமேன்னு நினச்சோம். ஆனால் அது இல்லை, இன்னும் எங்ககிட்ட நிறைய க்ரியேட்டிவான கேம்ஸ் இருக்குன்னு காமிச்சாங்க. ஸோ அதில் சில இதை காமிக்கிறேன், பாருங்கள் நீங்களும். Ready, 1 2 3 right. Good. அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிக் இருக்கிறது அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. ரெடி 1 2 3 லெஃப்ட். இது வேலைக்கு ஆகாது சரியா? இனிமேல் லெஃப்ட் ரைட் தான். ஓகே, நீங்க தான் லிசன் பண்ணிக்கணும். ஸ்டிக் கைக்கு வந்தேன்னா பொசிஷன்ல வந்துக்கோங்க. நவ the first time ரெடி மட்டும் சொல்றேன். ரெடி லெஃப்ட். சார் நீங்க வந்துருங்க, நீங்க அவுட் தான். Okay, ready. Right. Left. Left. Right. No.
The last right. Applause. Santosh and Jeffrey. Good. தென் இந்த ட்ரெயினர்ஸையும் கோஆர்டினேட்டரையும் கண்டிப்பாக பாராட்டணும். ட்ரெயினர்ஸ் எல்லாருமே அவ்வளோ கைண்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதே மாதிரி கோஆர்டினேட்டரும் நிறைய கேம்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அந்த கேம் முடியும் போது நமக்கு வந்து இதில் என்ன லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு 5 நிமிஷம் பேசி நிறையா விஷயங்கள் நமக்கு வந்து ஃபீல் பண்ண வச்சாங்க. நல்லாவே பயனுள்ளதாகவும் இருக்கிற மாதிரி இருந்தது. No talking from now onwards. Do it quietly. Okay? Hello, madam. Okay. Audience. நான் முன்னாடி சொன்ன அந்த ஹை ரோப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இதுதான். ஸோ இவ்வளோ ஹைட்டில் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் இங்கே ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிலிட்ரி கேம்ப் கைண்ட் ஆஃப் ஒரு செட்டப் மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணலாம். ஒவ்வொன்றா தாண்டி போய் என்ன சொல்கிறது, போவழியில் டக்கிஷிஸ் கேசில், அப்புறம் என்ன சொல்கிறது, சன் டிவியில் போடு அந்த மாதிரிலாம் நிகழ்ச்சி பார்த்துனே. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே பண்ணோம். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்லா ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டியாக இருக்கும். கேட் எப்படி தாண்டி குதிக்கிறது? இதே பெரிய டாஸ்க் இருக்குது. அவெல்லாம் பாரு எப்படி சட்னி ஏறிட்டாரு. தென் ஃபைனல் ஆக்டிவிட்டியாக நம்ம வந்து இங்கே ஜிப்லைன் ஆக்டிவிட்டி பண்ணோம். இந்த ஜிப்லைனுமே ரொம்ப ஹைட்டில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது கயிறில் ஏறி போகிற மாதிரி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே எல்லாமே சேஃப்டி மெஷர்ஸ் அவங்க நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. நல்லா ஓகே தான். பட் இருந்தாலும் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்மளோட சேஃப்டிக்கு நம்ம தான் முக்கியம் பார்த்துக்கணும். ஸோ எல்லாமே கயிறுலாம் ஸ்ட்ராங்காக இருக்கா, கிளிப்பெல்லாம் கரெக்டாக மாட்டியிருக்காங்க, அதை பார்த்துட்டு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கோங்க. எங்கே போனீங்கனாலுமே நான் சொல்கிறது ஜென்ரலாக. இங்கே ரொம்பவே இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது ஒரு நல்ல ஒரு ஃபைனல் டச்சாக இருந்தது. Thank you all so much. உங்களால் நாங்களும் எனக்கு சிரிச்சோம். தென் வெளியூர்லேருந்து வர்றவங்க யாராவது இங்கே ஸ்டே பண்ணணும், அந்த அக்காமடேஷன் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. டார்மிட்ரி சொல்லி இங்கே ஒரு 20 பேர் பக்கம் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. இது இல்லாமல் ஏசி ரூம்ஸ் வேணும்னாலும் அது இன்னொரு சைடு அந்த பக்கம் இருக்குது. இங்கே வந்து நைட் தங்கி கேம்ப் ஃபயர் இந்த மாதிரிலாம் இங்கே பண்ணிவிட்டு மியூசிக் போட்டு நம்ம அந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணிவிட்டு ஒரு நாள் இருந்துட்டு போகிற மாதிரியும் வரலாம். இது வந்து ஏசி ரூம்ஸ் வந்து அங்கே லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஏசி ரூம். இங்கே வந்து இங்கேயும் வந்து கேம்ப் ஃபயருக்கான செட்டப்லாம் இருந்தது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து ஸ்விம்மிங் பூல். ஸோ இங்கே இதுக்கான ப்ரைஸிங், சார்ஜிங் எதையுமே நான் இது வரைக்கும் மென்ஷன் பண்ணல. பிகாஸ் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ரேட்டிங்ஸ் இருந்தது, ப்ரைஸிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி வேணுங்கிறதுக்கு இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயிலுமே தாராளமாக சொல்லுவாங்க. गाइस அப்படிங்க பாருங்க. ஹலோ. டேய் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். யூடியூப்ல வேற எடுத்து நாங்க அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஒக்கரமா இருந்தா இது. ஏய் அவ்வளோ டீப்பா இல்லை தண்ணி மேக்
ஃபிசிக்ஸ் அப்படி காமிக்குதாட்டு. ரொம்ப ஹைட்டுமே கம்மி தான். கமான் பாய். ரொம்ப ஆழமா இருக்கு. ரொம்ப ஆழமா இருக்கு. நீச்சல் தெரியாதவங்க சேஃப்டியா சத்தோட இறங்குங்க. ஆமா ப்ரோ, தலை மட்டும் தான் மேல இருக்கு. ஸ்டார்டட். ஹலோ. அப்படியே பின்னாடி போய் தண்ணியில் விளையாடுங்க. ஃபோனில் தண்ணி படாமல் தண்ணி அடிச்சுக்கோங்க. ஆக்ஷன் மூட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபோன் வாட்டர் ப்ரூஃபா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண போறோம். நான் ஒன்றும் பண்ணல. கூகுள் பிக்சல் வாட்டர் ப்ரூஃபா இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு அடர்ந்த தென்னந்தோப்புக்கு மத்தியில் ஒரு நீச்சல் குளத்தில் நீராடி கொண்டிருக்கிறோம். சில் காய்ஸ். பாய்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பூல். இது ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அது வந்து தனியாக ப்ரைவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் லைக் வெறும் க்ரீனரியாக இருக்குது. அண்டு இங்கே வந்து தண்ணியாக இருக்குது. பூல்கில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு ஏதோ நீங்கள்லாம் கவர் பண்ணல. இந்த மாதிரி எதையோ ஒன்று அரட்டை அடிச்சுட்டு நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக 1 மணி நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மொத்தத்தில் இன்றைய நாள் இந்த ஈவெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ரியாலிட்டியை மறந்துட்டு உங்களோட கஷ்டங்கள், கவலைகள், ஒட்டுலுஸ்க்கு எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு எதை பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னா தாராளமாக உங்கள் குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரை வேணால் கூட்டிகிட்டு வரலாம். வந்து இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த ஈவெண்ட் கோஆர்டினேட் பண்ணவங்க ரொம்பவே நல்ல ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக நல்லா வந்து டீல் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளை யோசிக்க வச்சாங்க. அண்ட் ஆல்சோ நல்ல சாப்பாடு போட்டாங்க. அந்த எல்லாருமே அந்த ட்ரெயினர்ஸ் எல்லாமே சேஃப்டியாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து மறக்க முடியாத ஒரு நல்ல ஈவெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி சென்டர் வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் ஒரு தடவை பார்த்து ஆதரவு தெரிவிப்பீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லோரும் நல்லதே செய்வோம், நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.